பிசினஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே எல்லாத்துக்கும் தலைக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், நான் இவ்வளவு காசு போடுறேன்னு அந்த பிசினஸ் நல்லா போகுமா போகாதா, ஏகப்பட்ட யோசனைகள், ரிஸ்க் இருக்குமா, இத்தனை காசுக்கு நான் எங்க போவேன், அவ்வளவுதான் செலவாகும், எக்கச்சக்கமான கேள்விகள். ஆனா சில பிசினஸ் வந்து நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போடாம ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படி இருக்குங்க? எக்கச்சக்கமான பிசினஸ் இருக்கு. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், இல்லை உங்க டே டு டே டெய்லி லைஃப்ல ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணாலே போதும், ஒரு அருமையான இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய பிசினஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அப்படி ஒரு பிசினஸ் பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த பிசினஸுக்கு உங்களுக்கு பெருசா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது. அதே மாதிரி நல்ல இன்கம் பார்க்கலாம் நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணுனீங்க அப்படின்னா. என்ன பிசினஸ் அது, எப்படி பண்றது, எவ்வளவு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிசினஸ் சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா செல்லிங் ஸ்டாக் இமேஜஸ். ஸோ இந்த செல்லிங் ஸ்டாக் இமேஜஸ் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமா உங்க ஃபோன் எடுத்துக்கங்க. இப்போ வரக்கூடிய ஃபோன் எல்லாத்துலேயும் ஹை குவாலிட்டி கேமரா வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்போ நல்லா அழகா பிக்சர்ஸ் எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. நீங்க ரோட்டு சைடில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு இலைய பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நீஷுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ எடுங்க. எடுத்த ஃபோட்டோவை அப்படியே கேலரியில் வச்சுக்காதீங்க, அப்லோட் பண்ணுங்க, வெப்சைட்ஸில் அப்லோட் பண்ணுங்க. நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய போட்டோஸ்க்கு உங்களுக்கு காசு கிடைக்கும். அதுதான் இந்த செல்லிங் ஸ்டாக் இமேஜஸ். ஸோ இந்த வீடியோல இப்போ இந்த பிசினஸை எப்படி பண்றது, இது மூலமா எப்படி இன்கம் ஜெனரேட் பண்றது அப்படிங்கிற விவரத்தை தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த செல்லிங் ஸ்டாக் இமேஜ் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, போட்டோஸை வெப்சைட்ல அப்லோட் பண்ணி ஒரு டவுன்லோடுக்கும் உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த ஒரு பிசினஸ் தான் இந்த ஒரு செல்லிங் ஸ்டாக் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஒரு வீடியோ எடிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயங்கள்ல இந்த ஃபுட்டேஜ், ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் இதெல்லாமும் ஒன்று. முக்கியமா இதுதான் மெயின் ரிசோர்ஸே. ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் கிரியேட்டிங் வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டுல பயங்கரமான டிமாண்ட் இருக்கு ஒரு ஹை குவாலிட்டி போட்டோக்கு. சோ அந்த வகையில ப்ரொஃபஷனலா எந்த மாதிரி டிமாண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கான்டென்ட் பூம்ஸ். நான் சொன்ன மாதிரி இது டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லாரும் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரணமா ஏதோ ஒன்று கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எல்லாரும் சைட்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை கண்டென்ட் கிரியேஷன். ஸோ அதுதான் இந்த டிஜிட்டல் பூம்னு சொல்றோம். ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்றேன். எடிட்டிங், நீங்க ஒரு எடிட்டரா இருந்து நான் இப்ப சொல்றதை நீங்க ஒரு எடிட்டரா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் நீங்க கேட்ச் பண்ணிருப்பீங்க. நீங்க சாதாரணமா எடிட் பண்றப்போ என்வாட்டோ, கெட்டி இமேஜஸ், அதே மாதிரி அங்கேயும் இங்கேயும் போய் ஒரு ஹை குவாலிட்டி இமேஜை தேடுறதுக்காக நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ அந்த டிமாண்ட்ல இருக்கக்கூடிய இமேஜை நீங்க கொடுத்ததுக்கு காசு வாங்கினா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த டிமாண்ட். அடுத்தது டேட்டா விசுவலைசேஷன். இந்த டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னா இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை நான் சொல்றதை விட நடுவுல ஒரு விதமான விசுவலைசேஷனை நான் கொண்டு வந்தா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா நல்லா தெளிவா புரியும்ல. மேபி நான் சொல்றது எந்த விதத்துல என்ன சொல்ல வர்ற அப்படிங்கிறத நடுவுல ஒரு போட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ போட்டா உங்களுக்கு நச்சுன்னு மண்ணில் போய் புரிஞ்சிடும்ல. அதுதான் டேட்டா விசுவலைசேஷன். ஸோ விஷுவலா நம்ம காட்டக்கூடிய விஷயங்களுக்கு இந்த ஹை குவாலிட்டி போட்டோஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நான் போட்டோ எடுத்துறேன், நல்ல ஹை குவாலிட்டி போட்டோ எடுக்கிறேன். உங்ககிட்ட கேமரா இருக்கு அப்படின்னா சூப்பர், அப்படியே நீட்டா அந்த கேமராவை அழகா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஃபோன்லேயே நல்ல ஹை ரெசல்யூஷன்ல போட்டோ எடுங்க. எடுத்த போட்டோவை நான் எங்க அப்லோட் பண்ணணும் கேள்வி வருதுல, பார்ப்போம். அதுக்குன்னே பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஷட்டர் ஸ்டாக் அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி அடோப் ஸ்டாக் அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க உங்க போட்டோவை அப்லோட் பண்ணலாம். அதுக்கான சார்ஜையும் நீங்க அங்க நெகோஷியேட் பண்ணி போடலாம். ஸோ இந்த கெட்டி இமேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரீமியம் வெப்சைட்டுங்க. பயங்கர ஹை குவாலிட்டி இமேஜஸ் தான் அங்கே அப்லோட் பண்ணப்படும். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க உங்க போட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தனியாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி இந்த ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி ஷாப்பிஃபை மூலியமா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய இமேஜஸ் உங்களுக்கு வேணும் டவுன்லோட் பண்ணா இத்தனை நான் சார்ஜ் பண்ணுவேன். நீங்க செப்பரேட்டா ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் வரக்கூடிய அந்த ஒரு கேள்வி,
நீ ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுன்னு சொல்கிற, அவங்க டவுன்லோட் பண்ணால் காசு வரும்னு சொல்கிற. ஆனால் எவ்வளோ வரப்போகுது? ஒரு டவுன்லோடுக்கு எனக்கு ஒரு ஃபோட்டோக்கு எவ்வளோ கொடுத்துட போகிறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. பார்த்துடலாம். ஒரு டவுன்லோடுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? பேசிக் ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னா 5 ரூபாயிலிருந்து 200 ரூபா பர் டவுன்லோட். ஒரே ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணால் 5லிருந்து 200 ரூபா பேசிக்காக கிடைக்கும்னா யோசிச்சு பாருங்க. இதே ஹை குவாலிட்டி இமேஜாக இருந்ததுன்னா 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் பர் டவுன்லோடு கிடைக்கும். இது உண்மை, இது உண்மை. நீங்கள் இதெல்லாம் என்னடா இதெல்லாம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. உங்களோட இமேஜை பொறுத்து இருக்கு, உங்களோட குவாலிட்டியை பொறுத்து இருக்கு, ரெசல்யூஷனை பொறுத்து இருக்கு, நீஷை பொறுத்து இருக்கு, டாப்பிக்கை பொறுத்து இருக்கு. ஸோ இதுக்கு தான் அத்தனை காசு. ஏன்னா கண்டென்ட்டு ஃபுட்டேஜுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னா பார்த்துக்கங்க. ஆனால் இந்த காசை நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கணும்னா ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் கீவேர்டு, அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி. கீவேர்ட்னா என்ன? இப்போ ஒரு எடிட்டர் வந்து தேடுறாங்க. ஸோ பேசிக்கலி எல்லாத்துக்கும் அந்த ஹை லெவல் இங்கிலீஷ் எல்லாம் வராது. நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எடுத்துட்டு அதுக்கு தசா புசான்னு இங்கிலீஷில் பேர் வச்சிட்டிங்கன்னா யாரும் ஈஸியாக அதுக்குள்ளே போக முடியாது. காமன் பீப்புள், எடிட்டிங் பண்ணக்கூடிய காமன் பீப்புள் ஆகட்டும், இல்லை ஜனங்க தேடுற மாதிரி ஈஸியான கீவேர்டில் வையுங்க. கோவிலுக்கு டெம்பிள் அப்படின்னு போடுவாங்க. இப்போ ஒரு எடிட்டருக்கு ஒரு கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வைப் ஏதாவது தேவைப்படுதுன்னா கல்ச்சர்னு போட மாட்டாரு, டெம்பிள்னு போடுவார். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக பிக்கியாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை நேம் பண்ணுங்க. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் அதுக்கான ஒரு ப்ராப்பர் பலனை உங்களால் அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த டவுன்லோட்ஸில் மாதம் எவ்வளவு சம்பாரிச்சிட முடியும்? நீ என்னமோ 10, 20, 100, 200ங்கிற. ஆனால் மாதத்துக்கு நான் எவ்வளோ பார்க்க முடியும்? எனக்கு அதுதானே வேணும். ஏதோ நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன்ப்பா, நீ சொன்ன மாதிரி கீவேர்டெல்லாம் நான் ப்ராப்பராக வச்சிடறேன்ப்பா. ஆனால் ஒரு பல்கான இன்கம்மாக நான் எவ்வளோ பார்க்க முடியும் தானே யோசிக்கிறீங்க. காட்டுறேன். ஒரு மாதத்துக்கு சாதாரணமாக 10லிருந்து 50 டவுன்லோடுன்னே வச்சுக்கலாமே. அதுவும் ஒரு நார்மல் குவாலிட்டி இமேஜ். நான் சொன்ன மாதிரி இந்த 5லிருந்து 200 ரூபாய்க்கான பர் டவுன்லோடு ப்ரைஸில் ஒரு மாதத்துக்கு 5லிருந்து 50 டவுன்லோடு நடந்தாலும், அதே மாதிரி ப்ரீமியம் இமேஜஸில் ஒரு 50லிருந்து 100 டவுன்லோடு ஆகட்டுமே. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு மாதம் அர்னிங் பார்த்தீங்கன்னா 15,000லிருந்து 75,000 ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். சாதாரண காசு கிடையாதுங்க. உங்களுக்கு இதில் ஒரு தாட்டி நீங்கள் பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் தெரிய வந்துடும் எந்த மாதிரி இமேஜஸை நீங்கள் கொடுக்கணும், எந்த மாதிரி இமேஜஸ்க்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது, அதிகமான ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை பார்ட் டைமாக நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபுல் டைமாக பகலில் அப்படியே அழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி வீட்டுக்கு வந்து இந்த பட்டி டிங்கிரிங் எடிட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சு அதை அப்லோட் பண்ணி சும்மா அதை ஃபுல் டைமாக நல்ல இன்ட்ரெஸ்டோட பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்க லட்சக்கணக்கில் காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் இது ஒரு அருமையான ஐடியா ஆச்சுல்ல. மாதம் ஒரு 20,000 30,000 எக்ஸ்ட்ரா வந்தால் எனக்கு குறைஞ்சா போயிடும். இப்போது எந்த மாதிரியான இமேஜஸை நான் கொடுக்கணும், எனக்கு பேசிக்கலி எந்த நீஷை செலக்ட் பண்ணுறங்கிற சுத்தமான ஐடியாவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இயற்கை ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லை பிஸ்னஸ் அண்ட் கார்பரேட். ஸோ பேசிக்கலி இப்போல்லாம் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் பண்ணுறப்போ நாங்கள் கார்பரேட் தீம் உள்ள இமேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், வீடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல், கல்ச்சர். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய லொக்காலிட்டியில் அந்த சரௌண்டிங் கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேப்சர் பண்ணி அதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணி காசு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக்கான நீஷ். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக உங்களோட பார்ட் டைம்லையும் பண்ணலாம், ஃபுல் டைம்லையும் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸ், செல்லிங் ஸ்டாக் இமேஜஸ். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான ஐடியாவை நான் இப்போ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அது மூலியமாகவும் எக்கச்சக்கமான காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாசிவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் டைமாக பண்ணாலும் சரி. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் இருக்குது, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா அதை காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதை பற்றின முழு வீடியோவை கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இன்னும் ஏதாவது குவேரிஸ் இருக்கு இல்லை சஜஷன்ஸ் இருக்குன்னா அதையும் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, it's Meghla Karan signing off. ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். இன்னும் எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தாராளமாக நிறைய விதமான கோர்சஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் போய் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். மாதம் ஒரு 399 ரூபா கட்டணத்துக்கு. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Karan signing off. நன்றி, வணக்கம்.